ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சி வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் லெசன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எத்தனாவது லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்டு சாப்டர். ஓகே, என்ன பார்க்க போகிறோம்? தேர்டு சாப்டர். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் தான் செகண்ட் சாப்டராக பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்? தேர்டு சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் த ஃப்ளோ. 1 minute காய். என்ன சொன்னேன்? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அது 5 ஃபேஸஸாக வந்து தெரியும். கரெக்டாக என்னது 5 ஃபேஸஸாக தெரியும். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டாக தெரியும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜிக் வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணணும். ஸோ இதான் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம பார்த்த ஸ்டேஜஸ். கரெக்டாக. ஸோ அதில் இது நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல்னு இருக்குது. கரெக்டாக என்னது? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக. ஸோ இதில் நம்ம எக்ஸ்டர்னல் தான் என்ன பார்த்தோம்? செகண்ட் சாப்டராக பார்த்தோம். அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். இப்போ இந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும்? வெளியில் என்விரான்மெண்டெல்லாம் அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்டர்னல் கம்பெனிக்குள்ளே என்னென்னலாம் நம்ம அனலைஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக. ஸோ இந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கு கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங் இந்த கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ செகண்ட் பேஜ், அதாவது செகண்ட் பேஜில் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி அதே சேம் பார்ட் தான், பட் செகண்ட் பேஜ் பார்ட் 2. ஓகே, ஸோ அதில் என்னென்னலாம் பார்ப்போம்னா பில்டிங் கோர் காம்படென்சி என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அப்புறம் ஸ்பாட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து 5 மேஜர் டாபிக்ஸில் நம்மளுக்கு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஒன்லி 2 பேஜஸ். ஓகேவா? ஒன்லி 2 பேஜஸ் தான் இருக்குது இந்த லெசனில். ஓகேவா? 2 பேஜஸில் டோட்டல் லெசன் இஸ் ஓவர். ஓகே, ஸோ லெட்ஸ் கோயிங் டு த லெசன் டீப்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை தான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த லெசனில். கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸும் யாரை சொல்கிறாங்க? ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு மேஜராக ஓகே கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் யார் யாரெலாம் இருப்பாங்களோ அவங்க தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க சொல்ல வர்றது என்னென்ன வந்து ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னே சொல்ல வராங்க. ஷேர் ஹோல்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களும் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். அண்ட் தென் வெண்டர்ஸ், அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ், எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாமே யார்? கம்பெனிக்குள்ளே இருந்துருக்கோம். ஏன் அவங்களாம் பார்க்குறோம்? இன்டர்னல் அனலைசிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில். ஸோ இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் இவங்களை தான் கவர் ஆகுறாங்க. இவங்க எல்லாருக்குமே தனித்தனி ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக தனித்தனி ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஷேர் ஹோல்டராக இருக்காங்கன்னா எப்படிலாம் கம்பெனி இன்னோவேட்டிவாக கொண்டு போகலாம், ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? அண்ட் தென் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், சாரி இந்த சிஎஸ்ஆர், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம கம்பெனி ஒரு நல்ல ரேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகணும், மார்க்கெட் ஷேர்லாம் டெவலப் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும். இதுதான் வந்து யாருக்குலாம் இருக்கும்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும்? ஓகே, அவங்க ப்ரெஸ்டீஜாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஷேர் இம்ப்ரூவ் பண்ணணும், நல்ல ரெவென்யூ வந்து நம்மளுக்கு வரணும், ரேங்க் எடுக்கணும், நம்ம கம்பெனி ஒரு நல்ல ரேங்க் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, அதெல்லாம் இவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கும். ஓகே, வெண்டார்ஸோடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்கும்? அவங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும், நல்ல மார்ஜின்ஸ், அது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. கன்சியூமர்ஸ் என்னவாக இருப்பாங்க? கன்சியூமர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு கம்பெனிலேருந்து? அவங்களுக்கு கண்டினியூஸாக அந்த சப்ளை வரணும். ஒரு சப்ளை நல்லா இருக்குன்னா கண்டினியூஸாக இருக்கணும், அது வேல்யூ இருக்கணும். ஓகேவா? நல்ல பெட்டர் டீல்ஸ் இருக்கணும், நம்ம பேரம் பேசி வாங்குற மாதிரி. ஸோ நம்மளுக்கும் இல்லாமல் அவங்களுக்கும் இல்லாமல் ஒரு கரெக்டான பொசிஷன் டீலிங் பண்ணி முடிக்கணும்னு நினைப்பாங்க. நியூ கண்டென்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இது கன்சியூமர்ஸாக இருக்கும். எம்ப்ளாயீஸுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும்? ஸோ நம்ம நல்ல கம்பெனியில் தான் வேலை பார்க்குறோம்ப்பா, இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரைடு தேவைப்படும். ஓகேவா? ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறோம், Big 4லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு Big 4 அப்படிங்கிறது கனவாகவே இருக்கும் இல்லையா? ஸோ அந்தமாரி அவங்க உள்ளே போய் ஜாயின் பண்ணணுன்னு என்ன இருக்கும்? அவங்களுக்கு ஒரு ப்ரைடாக இருக்கும். கரெக்டாக? ஸோ நான் டிஎல்எட்டில் வேலை பார்க்குறேன், நான் கேவிஎம்சியில் வேலை பார்க்குறேன். ஸோ அந்தமாரி வந்து இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதேமாரி தான் இந்த ப்ரைடு வந்து இருக்கணும் ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு. அதுமாரி வேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டில் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. திடீர்னு எங்களால் கம்பெனி வந்து லாஸ் ஆகிடுச்சு, உங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க முடியாது சொன்னால் என்ன பண்ணுவாங்க எம்ப்ளாயீஸு? அவ்வளோதானே, முடிஞ்சிருச்சு, கதம் தான். அப்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுடைய ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போது எம்ப்ளாயிட்ஸுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வேஜஸாக இருக்கணும், பெனிஃபிட்டாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே. சரியா? ஸோ இதுதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. சரியா? ஓகே,
இப்போ அடுத்ததாக என்னென்னா மெண்டலோஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? மெண்டலோஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸோ மெண்டலோ மேட்ரிக்ஸ் அக்கின் வாட் இஸ் மீன் பை அக்கின்? ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் தட். அக்கின் என்ன? ஆல்சோ known as மெண்டலோ மேட்ரிக்ஸ் எப்படிலாம் வந்து ஆல்சோ known as அப்படின்னா, எப்படிலாம் வந்து இன்னொரு டைம் இருக்குது அப்படின்னா, ஷேர் ஹோல்டர் அனலைசிஸ் மேட்ரிக்ஸ். ஷேர் ஹோல்டர் அனலைசிஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ், என்னது பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதுக்காக இது? ஸ்டேக் ஹோல்டர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது? இப்போ நம்ம பார்த்த எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் ஓகே கம்பெனியில் டீல் ஆகிற எல்லாரையும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு ஈஸியான மேட்ரிக்ஸ், எல்லாரையும் எந்தெந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த கீவேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஓகே, கே இஸ் ஃபார் கீப் சாட்டிஸ்ஃபை. வாட்? கீப் சாட்டிஸ்ஃபை. ஓகேவா? கேஸ் என்னது? கீப் சாட்டிஸ்ஃபை. சரியா? ஸோ இதில் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம், எப்படி வந்து அவங்கள அனலைசிஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் கேட்டகரியாக பிரிக்க போகிறோம் அப்படின்னா, அவங்களுடைய பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அவங்களுக்கு பவர் இருக்கும், நல்லா செம பவர் இருக்கும், அவங்க நினச்சா என்னன்னாலும் முடியல, அந்த மாதிரி இருக்கிறது அந்த பவர்னு அவங்க சொல்ல வருது. இன்ட்ரெஸ்ட் இந்த சென்ஸ் நார்மலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, ஓகே விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது. ஓகே, இந்த பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் அவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் என்ன பண்ணுறாங்க, இங்கே கேட்டகரிஸ் பண்ணுறாங்க. ஹவு தே டிட் தட்? சி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம வந்து 4 கேட்டகரிஸாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து கீப் சாட்டிஸ்ஃபை கேட்டகரி. ஓகே, கீப் சாட்டிஸ்ஃபை கேட்டகரி அண்ட் தென் கீ பிளேயர் கேட்டகரி. வாட்? கீ பிளேயர் கேட்டகரி அண்ட் தென் லோ ப்ரியாரிட்டி. ஸோ ரொம்ப வந்து கீழே ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கீப் இன்ஃபார்ம்டு. ஸோ அவங்கள ஒரு பக்கம் கையில் நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் கீப் இன்ஃபார்ம். ஸோ இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன சொல்லிட்டு பார்க்கலாம். கீப் சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிற இருக்கிற இடத்துல அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம சாட்டிஸ்ஃபை மட்டும் பண்ண போதும். கீப் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? கீப் சாட்டிஸ்ஃபைடு யாரை வந்து கீப் சாட்டிஸ்ஃபை, யாரை வந்து ஜஸ்ட் அவங்க பவர் அதிகம் ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிஜிசி. ஸோ என்ன பிஜிசினா பேங்க், கவர்மெண்ட் அண்ட் கஸ்டமர்ஸ். ஓகே மேம். ஸோ அவங்களுக்கு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பவர் ரொம்ப ரொம்ப அதிகம், ஹையாக இருக்குது. பவர் எங்கே இருக்குது? ஹை லெவலில் இருக்குது. ஸோ அவங்க 3 பேரும் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு கம்பெனி என்ன பண்ண முடியாது, கரெக்டாக ரன் பண்ண முடியாது. பேங்க் அப்படிங்கிறப்போ ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை, கவர்மெண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு லீகல் சப்போர்ட் தேவை. ஓகேவா? அண்ட் தென் கஸ்டமர்ஸ் தான் வந்து பேஸே. அவங்க இல்லைன்னா எங்கே சேல்ஸ் நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஸோ அவங்க 3 பேரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், சாட்டிஸ்ஃபையாக வச்சுருக்கணும். ஸோ அதனால் அவங்களை எங்கே வைக்கிறோம், நம்ம கீப் சாட்டிஸ்ஃபைல வைக்கிறோம். ஓகேவா? எங்கே வைக்கிறோம்? கீப் சாட்டிஸ்ஃபை இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது கீ பிளேயர். ஸோ இவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. எப்படின்னு பார்த்தோன்னா இவங்களை விட ஹை. இவங்களுக்கு பவரும் அதிகம், கம்பெனி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். என்னது? பவரும் அதிகம், கம்பெனி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். அப்படி யாரா பார்த்தோம் அப்படின்னா அது கம்பெனியை நடத்துகிறவங்க தான். ஷேர் ஹோல்டர்ஸ், சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர், இவங்களாம் யார்? கீ பிளேயர். என்னது? இவங்களாம் யார்? கீ பிளேயர். இவங்களாம் யார்? கீ பிளேயர். ஓகேவா? ஸோ யார் ஷேர் ஹோல்டர், சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு பவரும் அதிகம் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். அதனால் நம்ம என்ன கேட்டகரியில் வைக்கிறோம், அவங்கள கீ பிளேயர் கேட்டகரியில் வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் திங் லோ ப்ரியாரிட்டி. லோ ப்ரியாரிட்டி பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பவரும் லோ, இன்ட்ரெஸ்ட்டும் லோ. ஸோ அவங்க தான் லோ ப்ரியாரிட்டி. ஸோ இவங்களோடத்துல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேகசின்ஸ், மீடியா, ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களாம் தான் வருவாங்க. அவங்களுக்கு பவரும் ரொம்ப கம்மி தான், நம்ம கம்பெனி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஸோ அவங்க நம்ம கம்பெனி ஒர்க்கில் எல்லாம் ரிலேட் ஆக போகிறாங்களா? இல்லை. கரெக்டாக? ஸோ அப்போ அவங்களுக்கு பவரும் கம்மி, இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி. பட் நம்ம அதனால் அவங்க என்ன பண்ணுறவங்கள லோ ப்ரியாரிட்டியில் அவங்கள வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், லோ ப்ரியாரிட்டியில் அவங்கள வச்சுக்கிறோம். ஸோ வேறு என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்றே ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் யாருன்னு பார்த்தோம்னா கீப் இன்ஃபார்ம்டு கேட்டகரி. ஏன் அவங்க கீப் இன்ஃபார்ம்டு கேட்டகரியில் வராங்க? அவங்களுக்கு பவர் லோ. ஓகேவா? பேங்க்கு, கவர்மெண்ட், கஸ்டமர் இவங்க வந்து பவர் ரொம்ப அதிகம். வேறு யாருக்கு பவர் அதிகம்? ஷேர் ஹோல்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் தென் வந்து சிஇஓ, இவங்களுக்கும் பவர் ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்குது, கரெக்டாக? ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த கம்பெனியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பவர் கம்மியாக தான் இருக்குது. யார் அந்த மாதிரி விஷயம்? அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கனால அவங்களுக்கு பவர் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்கள நம்ம எங்கே வைக்கிறோம், நம்ம கீப் இன்ஃபார்ம் கேட்டகரியில் வரும். ஸோ இவங்களுக்கு என்னது, பவர் லோவாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆனால் அதிகம். சரி, பிகாஸ் அவங்க வந்து டேரெக்டாக அவங்களுடைய ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுறாங்க. யார்? எம்ப்ளாயீஸ், வெண்டர், சப்ளையர், இல்லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாருமே எங்கே வராங்க, கீப் இன்ஃபார்ம்டில் வராங்க. ஸோ அதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே. இப்போ என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்கோம்,
கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பற்றியான பேசிக் திங்ஸ் அண்ட் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மெண்டலோ மேட்ரிக்ஸ் அண்ட் ஆல்சோ நோன் அகேன்ஸ்ட் டு த வாட் ஆர் த ஆல்டர்னேட்டிவ் நிம்ஸ்ன்னு பார்த்தோம். எதுக்காக இதை பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸை மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டாக? ஸோ பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இவங்களை நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? கீப் சாட்டிஸ்ஃபைக்கு என்னது, பவர் அதிகம் ஆனால் அவங்களுக்கு நம்ம கம்பெனி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்மி. பவரும் அதிகம் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம்ன்றவங்க யார், நம்ம கம்பெனியில் இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ், ஷேர் ஹோல்டர், CEO அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, ரொம்ப லோ ப்ரியாரிட்டியில் இருக்கவங்கன்றது யார், அவங்க கம்பெனிக்கு எந்த சம்மந்தமுமே இருக்காது அவங்களுக்கும். அப்போ யார், மேகசின் அண்ட் மீடியா. அண்ட் தென் கம்பெனியில் சம்மந்தம் இருக்குது ஆனால் பவர் இல்லை அப்படிங்கிறவங்க யார், ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பவர் இல்லை அப்படிங்கிறவங்க யார், எம்ப்ளாயீஸ், வெண்டர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ். ஓகேவா? ஸோ மறப்பீங்களா, மறக்கவே கூடாது. மெண்டலோஸ் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே முடியாது. மெண்டலோ மேட்ரிக்ஸ் எப்படிலாம் நம்மளுக்கு அகைன் பண்ணி கேட்பாங்க, ஆல்சோ நோன் கேட்பாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ், பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ், பிகாஸ் பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ். ஓகே guys, so next we are going to move on to the strategic drivers. What strategic drivers, யாரெல்லாம் strategic drivers ன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பயணத்தில் டிரைவர்ஸாக இல்லை அப்படின்னா அந்த பயணமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட டிரைவர்ஸ் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸ். வாட், இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸ். ஓகேவா? அண்ட் தென் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிங்கிற பயணத்தில் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸ் இவங்களை அனலைஸ் பண்ணாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் தென் கஸ்டமர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர் தான். ஓகேவா? அண்ட் தென் சேனல்ஸ். ஸோ அதை கொண்டு போய் நம்மளுக்கு கஸ்டமர்கிட்ட சேர்க்குறவங்க. ஓகேவா? அதான் வந்து என்னது, சேனல்ஸ்ன்னு சொல்கிறது. ஃபைனலாக நம்ம என்னத்தை சேர்க்குறோம், ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை சேர்க்குறோம். ஓகேவா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு டீப்பர் இன் த வியூ. ஓகே, சி ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாட், இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்டை நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காக அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை இங்கே நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங். என்னது, ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங். எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு எந்தெந்த கம்பெனி நம்மளுடைய காம்படிட்டர்ஸ், ஸோ என்னென்ன கம்பெனி என்னென்ன கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேப் போட்டு அவங்கள என்ன பண்ணுறோம், நம்ம அசைன் பண்ணி அவங்களுக்கான விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து நம்ம ரிசல்ட்டை டிரைவ் பண்ணுறோம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு மார்க்கெட்டுன்னு வரப்போ அந்த ரிசர்ச் பண்ணி அந்த அனலைஸ் பண்ணாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இறங்க முடியாது. ஸோ அதுக்காக இன்டர்னல் அனலைசிஸில் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங் வந்து பண்ணணும். ஸோ வாட் ஆர் த ப்ரொசீஜர் ஃபார் தட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஸ்டெப்ஸ். வாட், 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. வாட் ஆர் த ப்ரொசீஜர்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கேரக்டரிஸ்டிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும், கேரக்டரிஸ்டிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து அவங்களுடைய ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா இப்படி ஹையாக வச்சுருக்காங்களா லோவாக வச்சுருக்காங்களா இப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? அவங்களுடைய ஜியாகிரபிக்கல் ஏரியாஸ் பார்த்தோன்னா லோக்கலில் இருக்கா, ரீஜனலில் இருக்கா, அண்ட் தென் வந்து குளோபலாக இருக்கா, இது எல்லாமே பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் லைன் என்ன, லென்த்தாக நேரோவாக இருக்கா இல்லை ப்ராடாக இருக்கா, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்கணும். ப்ராடக்ட் லைன் இன் தி சென்ஸ், இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஐஸ்கிரீம் மட்டுமே சேல் பண்ணுறது. ஓகேவா? அப்போ அது என்னோடது என்னது, நேரோ, நான் ஐஸ்கிரீம் மட்டும்தான் சேல் பண்ணுறேன். ப்ராட் லைன் இன் தி சென்ஸ், நான் ஐஸ்கிரீம் சேல் பண்ணுறேன், வேஃபில் சேல் பண்ணுறேன், அண்ட் தென் மற்றும் இன்னும் நிறைய ஸ்வீட் அண்ட் டெசர்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல என்னுடைய ப்ராடக்ட் லைன் என்ன இருக்குது, ப்ராடாக இருக்குது. ஸோ அது வந்து ப்ராடக்ட் லைன் அண்ட் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போது இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அப்போ நம்ம ஒரு மேப் மாதிரி இப்போ ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரா பண்ணுறோம். எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை என்ன பண்ணியாச்சு, ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளாட் த ஃபிம்ஸ். ஸோ என்னென்ன ஃபிம்லாம் வந்து நேரோ லைனில் வருது, என்னென்ன ஃபிம்லாம் ப்ராட் லைனில் வருது, என்னென்ன ஃபிம்லாம் லோக்கலில் இருக்குது, என்னென்ன ஃபிம்லாம் குளோபலாக இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம அதாவது பிளாட் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபிம்ஸ்லாம் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அசைன் த ஃபிம்ஸ் இன் சேம் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? என்ன பண்ண போகிறோம், அதாவது ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஃபார்ம் ஆகுறது. இப்போ நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ இது வந்து என்னது, இது வந்து என்னென்னா லோக்கலில் இருக்குது. ஓகே, இது வந்து என்னென்னா நேரோ லைனில் இருக்குது. ஸோ இது ப்ராட் லைனாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து என்னென்னா நார்மலாக சின்ன ஒரு கடை தான். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ ஆகிற ஃபிம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே செப்பரேட்டாக என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். இப்போ இது லோக்கலில் இருக்குது, இதில் வந்து ABC அப்படின்னு 3 ஃபிம்ஸ் வந்து லோக்கலில் இருக்குது. ஓகேவா? நேரோ ப்ராடக்ட் லைன் ஃபார்ம் பண்ணுற ஃபிம்ஸ் என்னென்னா CDE அப்படின்னு சொல்லி இந்த ஃபிம்லாம் என்ன ஆகுது, நேரோ லைனில் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்களே எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி சேம் ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ ஆகிற ஃபிம்ஸ் எல்லாமே அசைன் பண்ணுறோம். இப்போ அசைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களெல்லாம் சர்க்கிள் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? இன்னும் கிளியராக சொல்லணும்னா,
ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங் நம்ம போட போகிறோம். சரியா, என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங் போட போகிறோம். இந்த இடத்துல ABCDEFGHIJK நாட் எல்கேஜி, ஜஸ்ட் ஃபார் த நேம் ஆஃப் ஃபிம்ஸ். ஓகே கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எல்லா ஃபிம்ஸையும் நம்ம கேதர் பண்ணிட்டோம். அவங்க ஐடென்டிஃபை பண்ணியாச்சு யாரெல்லாம் என்னென்ன லைன்லலாம் வராங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு. நம்ம ஃபிம்ஸ் எல்லாமே என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் திங் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. யார் என்னென்ன லைன்லலாம் வராங்க, ப்ராடக்ட் லைனாக குவாலிட்டி லைனில் எப்படி இருக்காங்க. ஸோ எல்லாமே என்ன பண்ணியாச்சு, ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபிம்ஸ்லாம் பிளாட் பண்ணிட்டோமா. ஏபிசி எல்லா ஃபிம்ஸையும் என்ன பண்ணியாச்சு, பிளாட் பண்ணியாச்சு. இப்போ யாரெல்லாம் சேம் ஸ்ட்ராட்டஜியில் வராங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். இப்போ ஏபிசி இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேம், அதாவது லோக்கல் ரீஜனில் வராங்க. என்ன பண்ணுறாங்க, லோக்கல் ரீஜனில் வராங்க. இப்போ என்ன பண்ணியாச்சு, சேம் ஸ்ட்ராட்டஜியில் வர ஃபிம்மை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, சேம் லைனில் வர ஸ்ட்ராட்டஜியில் என்ன, சேம் ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ ஆகிற ஃபிம்ஸ் எல்லாம் என்ன பண்ணாச்சு, கண்டுபிடிச்சாச்சு, அசைன் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் என்ன பண்ணணும், அசைன் பண்ணதை அப்படியே ரவுண்ட் போடணும், ட்ரா சர்க்கிள்ஸ், தட்ஸ் ஆல். அந்த ஸ்ட்ராட்டஜிக் இப்போ இதுதான் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி குரூப். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இந்த டிஇஎஃப் இவங்க 3 பேரும் என்னென்னா, இவங்க வந்து ப்ராடக்ட் லைன் வந்து நல்லா ப்ராடாக வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும், இவங்களுக்கு நம்ம ட்ரா சர்க்கிள்ஸ். எதுக்கு, இவங்க ப்ராட் லைன் ஸ்ட்ராட்டஜி குரூப்புக்குள்ளே வராங்க. ஸோ இப்போ ப்ராட் லைனா நேரோ லைனா இதெல்லாம் முக்கியம் இல்லை, அவங்க ஒரே ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராங்க. ஸோ இட் மே பி ப்ராட், இட் மே பி நேரோ, இட் மே பி ஹை குவாலிட்டி, இட் மே பி லோ குவாலிட்டி, இட் மே பி ஹை ப்ரைஸ். ஸோ எந்த கேட்டகிரியில் வேணாலும் வரலாம். பட் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இந்த 3 ஃபிம்மும் ஒன்றா வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேப் பண்ணுறோம். அவங்கள குரூப் பண்ணி என்ன பண்ணுறோம், மேப் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங். ஓகேவா. ஸோ என்ன பார்த்தோம்ப்பா, ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸில் என்ன பார்த்தோம், இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸில் ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங் வந்து எப்படி பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறப்போ லோ ஹையா மீடியமாக, ஜியாகிரபிக்கல் அப்படிங்கிறப்போ லோக்கலாக ரீஜனலாக, நேஷனலாக குளோபலாக, பிரெத்துன்றப்போ வைடா நேரோவா, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா. ஸோ பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ்லேருந்து என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா. ஓகே கைஸ். ஸோ எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, வி வில் see in the next continuation part. Until then, this is Shweta signing off. Thank you.